பார்வதி பதையே ஹர மகாதேவா. அன்பான ஓம்னி டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் ஆலய உலா நிகழ்ச்சியில நம்ம எந்த திருத்தலத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா? அருள்மிகு ஸ்ரீ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். என்னடா திருச்செந்தூர்னு சொல்றேன், கடல் அலை சத்தத்தெல்லாம் காணம் தானே நீங்க பாக்குறீங்க. திருச்செந்தூர்ல வீச்சிருக்கிற முருகப்பெருமானுக்கு இணையா சென்னை நெசப்பாக்கத்துல ஒரு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வீச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு திருத்தலத்துக்கு தான் நாம இன்னைக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு திருக்கோயில்ல திருச்செந்தூர் முருகர், வளம்புரி விநாயகர், மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவிகள், பைரவர், நவகிரகங்கள், சாய்பாபா, மணிகண்டன் அப்படின்னு நிறைய சக்தி வாய்ந்த தெய்வங்கள் வீச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு முருகப்பெருமான தரிசனம் பண்ணா நம்ம வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் விலகி நமக்கு நன்மை பயக்கும்னு சொல்றாங்க. ஆலய உலா நிகழ்ச்சி வாயிலாக எங்க கூட சேர்ந்து இன்னைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான தரிசிக்கலாம் வாங்க. நான் வரும்போது பரம ஏழையாக வந்தேன். இது ஒன்றுமே இல்லை, ஒரு கட்ட துணியோட தான் வந்து சேர்ந்தேன். இல்லை 30 வருஷம் ஆயிடுச்சு. இது 30வது ஆண்டு. இங்கே வந்து சேர்ந்த பிறகு நான் சொல்லிட்டேன், முருகா உங்களை நம்பி வந்துட்டேன், உழைக்க வந்தவன் வாயை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் தெரியாம தான் கேட்குறேன், ஒருவேளை நீ முருகனா இருப்பியோன்னு கேட்டேன். அதுக்கு சொல்றான் பதில், எப்படா தெரியும்னு கேட்டான். அதுமே இல்லை நீங்க அப்படி சொல்லாதீங்க. அவங்க பக்கத்துல முதல்ல உட்காந்துட்டு இருக்காரு. போய் தான் சொன்னேன், அவங்க பக்கத்துல முதல்ல உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க ஐசனே ஆகுது கூடவே இருக்கும். நீங்க இங்க இருந்து பார்த்துட்டு போங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நான் உங்களை வந்து பேசுறதுக்கு கூட டைம் இல்லாம அவ்வளவு மக்களுக்கு நீங்க வந்து அபிஷேகம் பண்ணிட்டே இருந்தீங்க. இங்க இருக்க முருகனுக்கு என்ன மாதிரியான அபிஷேகங்கள் நடக்கும், என்ன மாதிரியான ஆதாரணைகள், அலங்காரங்கள்லாம் நடக்கும்? இன்னைக்கு நாங்க முருகப்பெருமானை பார்த்தோம். ஒரு மாதிரி திருநீர் வடிவத்துல வந்து எல்லாமே ரொம்ப அழகா புதிய அலங்காரம் இருந்தாரு. இந்த முருகப்பெருமானுக்கு என்னென்ன மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் இந்த கோயில்ல பண்ணுவீங்க? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த கோயில் சென்னையில KK நகர், எம்ஜிஆர் நகர், காமராஜர் தெருவில் அமைஞ்சிருக்கு. இது பல பேருக்கு எங்கே இருக்குது பார்த்துட்டு எங்கே இருக்குன்னு கேட்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு அசோக் நகர் லேண்ட்மார்க் வந்து அசோக் பில்லர் தான். பில்லர்லேருந்து நேரம் வந்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தான். ஷேர் ஆட்டோ இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த கோயில் வந்தீங்கன்னாலே சுபிட்சத்தை கொடுப்பார். வேறு நாமதேயம் என்னென்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி. 1973 பாலமுருகனை பிரதிஷ்டை பண்ணியிருந்தார். இந்த சிவனோட இருக்கும். சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா காந்திமதி பக்கத்தில் இருப்பார். அவர் தான் இங்கே பிரதிஷ்டை பண்ணது. சங்கராச்சாரியார் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கார். புவனேஸ்வரி சுவாமிகள் வந்திருக்கார். இங்கே கிருபானந்த வாரியார் தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கார். வந்துட்டு போயிட்டார். 2வது தடவை 1993 2வது தடவை கிருபானந்த வாரியார் வந்து இங்கே பாலமுருகன் இல்லை, திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி தான் இருக்கார், அவரை பிரதிஷ்டை பண்ணி பிரார்த்தனை பண்ணிங்க சுபிட்சமா இருக்கும். ஓகே, அவர் வந்து நேர்ல சொன்னதுனாலதான் இது வந்து திருச்செந்தூர் முருகன் நம்மளுக்கு தெரிய வருதா? இல்லன்னா ஏதாவது ஒரு அடையாளமோ இல்ல கனவுல வந்து அறிகுறியோ அந்த மாதிரி எதுவும் இல்லையா? அவருக்கே வந்ததுனாலதான் அவர் வந்து சொல்றாரு. கிருபானந்த அவர் இருந்தாலும் அவருக்கு வந்ததுனாலதான், அவருக்கு தோணுனதுனாலதான் தெய்வம் மனுஷ ரூபம் கலியுகத்துல நேரம் வரவும் மாட்டார், பேசவும் மாட்டார். வந்தா பயந்துருவோம், யாருன்னு கேட்போம். அவர் சித்தி வேலையெல்லாம் காட்டணும். கிருபானந்த அவர் சொல்லும் போது குரு, முருகன் வந்து குருஸ்தானம், குருவுக்கெல்லாம் அதிபதி. முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டா நவகிரக ஜேஷ்டையே கிடையாது. அப்போ அவரை பிரார்த்தனை பண்ணும்போது அவர் வந்துட்டு போயிட்டார். 2வது வந்துட்டு இங்கே வந்து தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்து சுப்பிரமணிய சுவாமி பிரார்த்தனை பண்ணி பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா போகிறார். அமெரிக்கா போகும்போது திருப்பி இறங்கலையே, மோட்சம் ஆயிட்டார். அதனால தான் இங்கே வந்து பவர் ஜாஸ்தி, குருவோட ஆதிக்கம். நான் வரும்போது பரம ஏழையாக வந்தேன். இது ஒன்றுமே இல்லை, ஒரு கட்ட துணியோட தான் வந்து சேர்ந்தேன். இல்லை 30 வருஷம் ஆயிடுச்சு. இது 30வது ஆண்டு. இங்கே வந்து சேர்ந்த பிறகு நான் சொல்லிட்டேன், முருகா உங்களை நம்பி வந்துட்டேன்,
குழக்கம் வந்தவன் வாயை விடுங்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படி சொல்லிட்டே உள்ளே வந்தேன். முருகன் பதிலாண்டு உள்ள சொல்லிட்டேன். ஒன்றுமே இல்லாதவனுக்கு அள்ளி கொடுக்குறாரு. எல்லா விசேஷங்களும் நடக்குது. நம்ம இப்போ இந்த கோவிலை பொறுத்தவரை இந்த முருகப்பெருமானுக்கு எல்லா விசேஷம் நடக்குது. எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். முருகன் அருள் பெருமாள் வேண்டுகிறோம். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலில இருந்தே 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து முருகப்பெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காங்க. இது 20 வருஷமா இந்த கோவில் இருக்கு. இருந்தாலும் இப்ப சில காலமா தான் முருகப்பெருமானோட அருள் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு எத்தனை தெரியல. வருஷமா இருக்குன்னு சொன்னீங்க? 20 வருஷத்துக்கு மன்னிக்கணும், 60 வருஷமா இருக்கு. 60 வருஷமா இருக்கு. 60 வருஷத்துல வந்து 1969 வந்து 70 வந்து ஐயா ஒருத்தர் வந்து திருச்செந்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்தார். ஐயா திருச்செந்தூர் முருகன் கீத்து கோட்டாயில இருந்து ஒரு முதல்ல வெறும் கீத்து. அப்ப வந்து எம்ஜிஆர் நகர் ஆரம்பம், வெறும் சகதி. அதுல வந்து எங்க அப்பா உட்கார்ந்தார். உட்காரும் போது ஆதி முருகன் சொல்லிட்டு அவர் என்ன கேட்கிறாரோ அத்தனையும் கொடுத்துட்றாரு. 70 வந்தார், 71 ஆரம்பிச்சாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா 1 ரூபாய், உண்மையா சொல்ல போனா 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய்க்கு தானம் எடுத்தோம். குறிப்பிட்ட நாள் வந்தது. குறிப்பிட்ட நாள் வந்த உடனே ஐயா நிறுத்திங்கன்ட்டார். நான் ஒரு ஸ்டடி ஆயிட்டேன். தயவு செய்து எக்காரணத்தை மட்டும் யாருக்கிட்டையும் பைசா வாங்கக்கூடாது. நானே என்னுடைய அருளால முருகனுக்கு அருள் பாலிக்கலன்னாரு. என்ன கேட்டாலும் கொடுத்துட்றாரு. ஐயா நெருக்கமா சுருக்கமா சொல்ல போனா எங்க அப்பா நேரடியா வந்து பேசுவாரு. யாரு மூலியமா வந்து பேசுவாரு. ஒரு அம்மா தன்னுடைய கணவருக்கு அவங்களுக்கு ஒரு சண்டை. எப்படி சண்டைன்னு கேட்டா, உன்னுடைய தொல்லை பெருந்தொல்லையா இருக்கு, எப்ப போனாலும் கோயிலுன்றீங்க. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, கோவப்பட்டாங்க. விருப்பமா இருந்தா கார்ல இட்டு போங்க, இல்லைன்னா இறக்கிடுங்கட்டாங்க. நெருக்கமா நடந்தது. இன்னும் எவ்வளவோ சொல்லணும்னா 60 வருஷத்துல என்ன நடந்திருக்கும் பாத்துங்க. சொன்ன உடனே இறக்கி விட்டாரு. நேரா வந்தாங்க. செண்பகப்பூ மாலை வச்சுக்கிட்டு கேட்கறாங்க, நான் இங்க பூ கொடுத்துட்டு இருக்கேன். முருகன் என்னை தட்டி கேட்கறான், முருகன் என்னன்னு கேளுன்னாரு. நேரா போனேன், பூ வச்சுட்டேன். நேரா போனேன், அந்த அம்மா கிட்ட போனேன். செண்பகப்பூ மாலை வச்சிருக்காங்க, பெரிய தண்ட மாலை. என்ன கேட்கறாங்க, கிட்ட போனேன். அம்மா உன்னுடைய வேண்டுதல் என்னன்னு முருகன் கேட்க சொன்னாருமான்னு நான் சொன்னேன். இதுதான் எதிர்பார்த்தேன் நானு. முருகா நீ வரமாட்ட, யாரு மூலமா வந்து என்னுடைய குறைய கேட்டீங்கன்னா முருகன் இருக்கார் நம்பிடுவேன், இல்லைன்னா உயிரை விட்டுருவீங்க அப்படின்னாங்க அந்த அம்மா. நீ என்னை வந்து கேட்கலன்னு சொன்னா அந்த 2ல 1 தான் வச்சிருக்க அப்படின்னா. முருகன் போய் கேட்டானே, முருகா இது முருகா இருக்கிற முருகா, நீ இருக்கிறது உண்மையானால் யாரு மூலயமா பேசிட்டானே. இன்னொரு சுருக்கமா சொல்லுது, நிறைய கூட்டம் வர்றான்னு சொல்லுங்களேன். சொல்றாங்க, லைன்ல நிக்கிறாங்க ஒரு அம்மா உங்க வயசுல. ஐயா எல்லா கோயிலுக்கும் போனையா? ஆமா. எல்லா முருகன் கோயிலுக்கு போனையா? ஆமா. ஐயா இவர்கிட்ட வந்த உடனே ஒரு தனிப்பட்ட வைப்ரேஷன் இருக்குயா. என்னையா சொல்றது, ஐயா காணாத பொருளை தேடி கொண்டு கொடுக்குறாருயா. ஐயா அந்த நீதி அரசல் மன்றத்துல வந்து கோர்ட்டு வந்து தீர்ப்பு தரல. எங்க ஐயா கிட்ட வந்த உடனே 30 வருஷமா இருக்கு, இழுத்துக்கிட்டு இருக்கு. ஐயா கிட்ட வந்த 30 நாள்ல தீர்ப்பு கூறிட்டாரு. இப்படி சொல்லும் போது ஜனங்க வந்து ஆத்மார்த்தமா சொல்றாங்களே, அரசாங்க அப்பாயின்மெண்ட் ஒன்று காட்டுறாங்க. தாத்தா நீ தான் சொன்ன தாத்தா. நான் சொல்லடா முருகா, முருகன் சொன்னா சொல்லிட்டான்டா. நம்ம ஒண்ணு நியாயங்கள், இது சித்தர் கிடையாது, ஞானி கிடையாது. எங்க அப்பா உண்மைக்கு உண்மை. இதுதான் தலைவிருச்ச மரமா? கோயில்ல வந்து அரச மரம், வேப்ப மரம். ஓகே. இந்த அரசு மரத்துக்கு கீழே தான் முருகப்பெருமான் முதல் முறையா ஒரு ரூபத்துல இருந்தாருன்னு சொல்றாங்க. கோயில்ல வந்து முருகப்பெருமான் வந்து அன்பாளித்தாரு. இந்த முருகன் வந்து நம்ம என்ன கேட்கலாமோ அதை உடனே நடத்திக்கணும். வைப்ரேஷன் இந்த கோயில் மாதிரி எங்கேயுமே நினைக்கிறது உடனே நடத்தி கொடுக்குறாரு. நீங்க சொன்னீங்களே அதான் உண்மை. வரும்போது அவன் மனசுல ஒரு கவலையோட வருவாங்க. நீங்க வந்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா சந்தோஷத்தோட அப்படியே வருது, ஒரு சாட்டிஸ்ஃபைடா. ஒரு அம்மா அவ பொண்ணு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த சின்ன பொண்ணு ஞாபகம் எவ்வளோ அதை பண்ண, அந்த பொண்ணால விருப்பமே இல்லை. கோயிலுக்கு வாமான்னு நான் வரைச்சேன், கோயிலுக்கு வர மாட்டேன்ட்டேன். நீங்க வேணாலும் பாருங்க, இந்த முருகன் சக்தி வாய்ந்த முருகன். எண்ணி 30 நாளைக்கு அந்த பொண்ணு இந்த கோயிலுக்கு வேலை பார்க்கணும். இந்த கரெக்டாக விசாகத்துக்கு 10 நாளும் கோயிலுக்கு வந்துட்டாங்க. தண்ணி விட்டு அந்த பொண்ணு, ஏன்னா முருகன் வேலை வச்சுட்டாரு. இப்போ அந்த பொண்ணு வந்து இன்னொரு மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டான். அந்த பையன் நல்லா இதான் பார்த்து இது பண்ணி கொஞ்சம் தான் அவன் அம்மாவுடைய பண்ணலாம். இதுக்கு சொல்லுவாங்க, அந்த அம்மாவுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த பொண்ணுக்கும் இப்போ கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இந்த கோயிலில் வந்து இதுதான் இல்லை, இது போல் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவன் ஆட்டுக்காரிலேருந்து என்கிட்ட கையை பிடிச்சிட்டு கோமதி மாமிக்கு ரொம்ப உடம்பு சொன்னேன். பார்த்துட்டேன் உடனே ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலில் பைபாஸ் ஆச்சு, கொஞ்சம் அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. சொல்லும்போது நான் சொன்னேன், மாமா அவசரப்படாதீங்க, வந்து 10 நாள் உற்சவம் நடந்துட்டு இருக்கு வைகாசி விஷயம். இப்போ அவருக்கு லட்ச அர்ச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போ 1 hour நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் சீட்டு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டேன். ஆயினா மாமிக்கு ரொம்ப பைபாஸ் யாருமே இல்லை தனியாக இருக்கு அப்படி சொல்லாதீங்க. அவங்க பக்கத்தில் முதல்ல உட்காந்துட்டு இருக்கேன். போய் தான் சொன்னேன், அவங்க பக்கத்தில் முதல்ல உட்காந்துட்டு இருக்கேன். நீங்கள் ஐசோலே யாரும்
முருகன் கூடவே இருக்கும். நீங்கள் இருந்து பார்த்துட்டு போங்க. சாமி குழந்தை ஒழுங்காகவே படிக்கல, சுவாமிகிட்ட வேண்டினோம்னா இந்த வருஷம் அவள் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவாங்க. இந்த கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் அவள் தான் 10th ஃபர்ஸ்ட் மார்க். ஓகே, அவன் நல்லா படிச்சதுக்கு அது வேற விஷயம். ஓகே சுவாமி. அவனோட சக்தி இருக்கு. நல்லா பஸ்ஸுக்கு நான் நின்றுட்டு இருக்கேன். 10 வருஷத்துக்கு கோயிலுக்கு வரணும். 3:50 நான் கோயில் உள்ளே இருக்கணும். மணி 3:45 ஒரு பஸ்ஸும் வரல. முருகா உன்னை நம்பி நின்றுட்டு இருக்கேன். எப்படியா நினச்சிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு லேட்டாக போகலாம், கோயிலுக்கு மட்டும் லேட்டாக போகக்கூடாது. என்ன நம்பி ஜனங்களாம் வந்துடுவாங்க. முருகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு முஸ்லீம் பையன் கரெக்டாக ஆட்டோவில் சாமி கேட்க போகணும். கொஞ்சம் என்னை இறக்கி விட்டுருக்கீங்க, ஆட்டோவில் கூப்பிடுவாங்க. 50 ரூபா கொடுக்க அஜெண்டாவில் இறக்கி விட்டுருவாங்க. சரிண்ணா. அதுக்கு முன்னாடி ஆட்டோட 3 பாய் உட்காந்துருக்கேன். அது பக்கத்துலேயே நான் உட்காந்துருக்கேன். நேரே என்னை கொண்டு வந்து அஜெண்டாவில் இறக்கி விட்டாங்க. 50 ரூபா கொடுத்தேன். முருகா வேண்டாம்னு சொல்லி. ஓகே, இந்த அதிசயத்தை என்ன சொல்லுவீங்க? குழந்தை பாக்கியம் வேண்டி நீங்கள் அழைப்பே வேறு. அவனுக்கு கேட்டாரு. ஒரு அம்மா வந்து குழந்தை வேணும்னு உட்காந்து சாமி முன்னாடி புலம்புவான். நான் சொல்லுவேன் பையனோ பொண்ணோ வைங்க 2 குழந்தை வரும் பாருங்க. சதீஷ்குமார் சிங் பையன் பொண்ணு குழந்தை. இந்த மாதிரி அதிசயம் எந்த கோயிலுமே நம்ம நினைச்சது உடனுக்குடனே நடத்த முடியாது. காந்திமதி அம்மாள் வந்து இருந்தாங்க. அந்த சாமியோட அருள் எல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ முருகன் சொன்னாக்கா கிருத்திகை, விசாகம், சஷ்டி, செவ்வாய்க்கிழமை விசாகம் கிராண்டாக கொண்டாடுறாங்க. செவ்வாய்க்கிழமை எல்லா கோயிலையுமே கூட்டம் ஜாஸ்தி வழி இருக்கு. ஏன் செவ்வாய்க்கிழமை மட்டும் மற்ற நாள் அவர் அனுகிரகம் பண்றது இல்லையா? அவரை தூங்கி போயிடுறாரா இல்லை வேற ஊருக்கு போயிடுறாரா? கண்டிப்பா. ஏன்னா அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பல பேருக்கு தெரியுமான்றது தெரியல. தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். நான் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த நாள். செவ்வாய்ங்கிறது பூமாதேவியோட பையன். அதாவது சொத்துன்னு சொன்னாக்க கார் வாகனம் எல்லாம் ஆயிடுத்து, தங்கம் வெள்ளின்னு ஆயிடுத்து. ஆதி காலத்துல உட்கார இடம் இருந்தா போதும், கொஞ்சம் மனம் வேணும், உட்கார இடம் இருந்தா போதும். அதை தான் எதிர்பார்ப்பா, வேற எதுவும் கேட்க மாட்டான். அவன் வந்து சுவாமியோட அனுகிரகம் மட்டும் பிரார்த்தனை இருந்தா போதும்னு நினைக்கிறான். அப்போ இப்போ இங்கதான் அப்பப்போ வந்து கும்பிடுறோம். கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா காலம்பரம் எழுந்து சனி நீராடுன்னு சொல்லுவான். நீராடு சனிக்கிழமை மட்டும் குளிக்கிறது இல்லை. இந்த இருள் இருக்கும் பொழுதே சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சிடணும். குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடணும். அப்போ 6 மணிக்கு 6 தான் கோயிலுக்கு போயிடுவா. இப்போ இந்த 6 மணிக்கு 6 to 7 கோயிலுக்கு போகும்போது செவ்வாய் ஹோரை எப்போ இருக்கு? செவ்வாய் அதிபதி செவ்வாய். அவரை பிரார்த்தனை பண்ணா சிற சொத்து பூமாதேவியோட அனுகிரகம் கிடைக்கும், அதை நம்ம வாங்க முடியும். அப்போ செவ்வாய்க்கிழமை போய் 6 to 7 தரிசனம் பண்ணீங்கன்னா உங்களுடைய பூர்வீக சொத்து வாங்க முடியும், நிலம் வாங்கறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. அப்போ அதனால செவ்வாய்க்கிழமை போனேன். இப்போ செவ்வாய்க்கிழமை ஸ்பெஷல் ஆயிடுச்சு. இப்போ செவ்வாய் ஹோரை இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணிட்டாலே போறோம், அவரோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கும். இப்ப நம்ம சிவன்னா எப்பவுமே பார்வதி பக்கத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப காந்திமதி அம்பாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காந்திமதி அம்பாள் பத்தி கொஞ்சம் சொல்லுவாங்க. காந்திமதி அம்பாள் நீ சொல்ல போனா இதுக்கு கிரக கோயில்ல வந்து 2 ஒரே கர்ப்ப கிரகத்துல இருந்தது. இப்ப இந்த கும்பாபிஷேகத்தின் போது தான் எடுத்து வெளியே தனியா வச்சோம். மோட்சம் சூக்ஷ்ம 2 தனித்தனி பேர் வேற கிடையாது. காந்திமதி ஒண்ணுதான், இது 2ம் லைட்ஸ் அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா? அப்ப இருந்தாலும் நம்ம வழிபடும் பொழுது 12 வண்டா பிரகண்டம் கரிசின்னு பேர். அவர் சிவனை மட்டும் தான் கும்பிடுவார், சிவன் மட்டும் கும்பிடுவார். அப்போதான் அர்த்தநாரி ஆனது. 2 ரூபாய் எடுத்து பாதி சிவன்ல வந்துட்டாராம், பாதி சிவன்ல வந்துட்டார். அப்போ பகவான் கேட்கிறாரு, என்னப்பா சக்தி இல்லையேன்னு கேட்கிறாரு. ஒரு கால நிற்க முடியல, அவரால் சக்தியை எடுத்துட்டார், சக்தியே எடுத்துட்டார், நிற்க முடியல. சிவன் என்ன பண்ணாதுமா, இன்னொரு காலை தான் கொடுத்தார், சக்தியை கொடுக்க முடியாது. 2 வேற வேற இல்லையா? 3 மிருகண்ட மகரிஷி 3 கால். இப்போ 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் சுபிட்சம். அது உருவம், இது அருவம். அப்ப தனியா தான் இருக்கணும். கண்டிப்பா. இங்க மணிகண்டன் இருக்காங்க. நம்ம வந்து சபரிமலை சாஸ்தாவை போயிட்டு நேர்ல வந்து பாக்குறதுக்கே ஒரு குடுப்பனை இருக்கணும். இங்க வந்து எல்லா தெய்வங்களுமே இருக்காங்க, மணிகண்டனும் இருக்காரு. அவரை பத்தி சொல்லுங்க. அவர் என்ன மாதிரி எல்லாம் அருள் பாலிக்கிறாரு? முருகன் சொன்ன அதேதான், ஐயப்பன் இங்க தான் இருக்காரு. கண்டிப்பா. நீ பிரார்த்தனை பண்ணீங்க. விசேஷ காலங்கள்ல கார்த்திகை மாதெல்லாம் பஜனை பண்ணுவான், அவ்வளவு வைப்ரேஷனா இருக்கும். எவ்வளோலாம் நாங்க வந்து பூஜை பண்ணி பலன் கேட்கறத விட எல்லாரும் சேர்ந்து கூட்டு பாடுறது தான் பலன். எனக்காக நான் வேண்டிக்கிறேன், எனக்காக நீ வேண்டினே பலன் ஜாஸ்தி. இங்க அதில் பாட்டெல்லாம் நிறையா பாடுவாள். அதில் நான் வந்த புதுசுலேயே முதல்ல மனம் உருகி வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணது நான் தான். அதில் பாட்டு பாடும்போது ஐயப்பனுக்கு பாட்டு பாடுவான், கரெக்டாக ஞாபகத்தோடு வரலாம். ஹரிவராசன் இல்லை, ஒரு பாட்டு பாடுறா இல்லையா? தாயும் இல்லையும், அதாவது அம்மாள் வந்து அப்பா அம்மா கூட இருக்கா, மகாவிஷ்ணுவும் சிவனும் தான் கூட. யார் இருக்கா அவருக்கு? அப்பா அம்மா இருக்கா, ஆனால் கூட இல்லையே. யாரும் இல்லையே அருகில் தாயும் இல்லையே, தேவனை காக்க யாரும் தேவையில்லையே, உடனே நீ காப்பாற்றிக்கிறேன், தெய்வமாயிட்டார்ல அவரு. ஸோ அதனால அந்த சொன்ன அப்பா அம்மா கூட இருக்கா, அங்கே இருக்கா, அவரோட ஆசீர்வாதத்தோடு இருக்கணும், அவரோட அனுகிரகம் இருக்குது. மகாவிஷ்ணுக்கும் சிவனும் இருக்காரு. அப்போ அந்த பாட்டை பாடும்போது
ஐயப்பனே குழந்தை சந்தோஷப்படுவார். அப்போ சந்தோஷப்பட்டா அனுகிரகம் பண்ண முடியும். ஆமா. இங்கே வந்து சொன்னாக்க ஐயப்பன் மாலை போட்டு கார்த்திகை மாதம் விசேஷம், கார்த்திகை 2 மாதமும் டெய்லி பஜனை பண்ணி சிறப்பாக நிறைவாக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா வந்துட்டு போவோம். ஓகே சுவாமி, நீங்க நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. முருகப்பெருமானோட அருள் எல்லாம் நாங்க வந்து கண்கூட இன்னைக்கு பார்த்தோம். நன்றி சாமி. நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்களுக்காக ஸ்பெஷலாக சேலஞ்ச் கூட பண்ணிக்கோங்க. ஓகே என்ன வேணும்னு சொல்லிட்டு போங்க. மற்ற நீங்களே வந்து என்கிட்ட சொல்லுவேன், நான் சந்தோஷமாக கேட்டுக்கிறேன். சாமி, நன்றி. பேசுகிறேன். முருகனோட அருள் எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கே வந்து உடம்பெல்லாம் மேய்ச்சல் இருக்குது. இன்னும் நிறைய அருளை வந்து மக்களுக்காக முருகன் கொடுப்பாருன்னு நம்புறோம். நன்றி ஐயா. ஓகே சாமி, நல்ல இன்முகத்தோட நிறைய பேர் சிரிப்போட நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. போல எல்லா சேவாத்தையும் வரணும், அவன் எல்லாரும் நல்லா இருக்கணும். கண்டிப்பா ஸ்கூல் இன்னும் மேன்மேல உயரும் போது நாமளும் உயரும். கண்டிப்பா. நன்றி சாமி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என்ன நேயர்களே, இன்னைக்கு ஆலய உலா நிகழ்ச்சி வாயிலாக அருள்மிகு ஸ்ரீ திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில இருக்க முருகப்பெருமான நம்ம எல்லாருமே கண் கூட தரிசனம் செஞ்சிருப்போம். அவரோட மொத்த அருளும் நம்மளுக்கு முழுமையா கிடைச்சிருக்கு. அடுத்தடுத்து எந்தெந்த கோவில்களுக்கு போலான்றத நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஆலய உலா நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.